எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவதுல இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட். 190 கோடி பேர். இன்னைக்கு உலகத்தில் கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள், கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். 120 கோடி பேர் இந்துக்கள். 120 கோடி பேர் இந்துக்கள். இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் 4வது மதமாக இருக்கு. எத்தனை நாடுகளில் பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க? ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க, இன்னொன்று நேபாளில் இருக்கிறாங்க. 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 120 நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 53 நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் 10 நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை ஹிந்து மதத்துக்கு உருவாக்கும். அதனாலதான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது.